Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.5ல 8th sum பார்க்குறோம். If the area of the triangle formed by the vertices z, iz and z plus iz is 50 square units, find the value of modulus of z னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வெர்டிசஸும் பாயிண்ட்ஸும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இங்கே இசட் இசட் ப்ளஸ் ஐஇசட்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூஸ் எவ்வளவு? 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன் ஸ்கொயர் யூனிட் கொடுத்துருக்கு? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இது வந்து கிவன் எடுத்துகிட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூவெல்லாம் ஃபைன் பண்ணுறோம். இந்த 3 வேல்யூஸும் ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட் இசட் ஈக்குவல் டு, நமக்கு இசட்னா நார்மலாக என்ன தெரியும்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகே, இங்கே வெர்டிசஸ்னு கொடுத்துட்டாங்க. வெர்டிசஸ்னால் என்ன? பாயிண்ட்ஸு. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். பாயிண்ட்ஸும் வெர்டிசஸும் ஒன்று தான். பாயிண்ட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் கமா ஒய் ஃபார்மேட்டு தானே. ஓகேவா? ஸோ நான் இதில் உள்ள ரியல் பார்ட்டை வந்து எக்ஸுனையும் இமேஜினரி பார்ட்டில் ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, ஸோ அது வந்து ஒயின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒயின்னு இருக்கிறதுனால ஒய் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்போது வெர்டிசஸ், அதாவது பாயிண்ட்ஸில் எழுதும்போது ரியல் பார்ட் ஒரு பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டை ஒன்று எடுத்துட்டோம். ஸோ இசட்டோட வெர்டிசஸ் என்ன? எக்ஸ் காமா ஒய். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஐஇசட் வேணும். ஸோ ஐஇசட், ஐ இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். கரெக்டாக? ஸோ ஐயை ஒன்று உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன கிடைக்குது நமக்கு? ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐயும் என்ன நமக்கு? ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ இந்த இடம் என்ன ஆகிட்டு நமக்கு? -1. ஸோ -1 இன்ட்டு ஒய். ஸோ ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரியல் பார்ட் என்னது? -ஒய். இமேஜினரி பார்ட் என்ன? எக்ஸு. ஓகேவா? ஸோ பாயிண்ட் எப்படி இருக்கும்? அப்போ நமக்கு கண்டிப்பாக -ஒய் கமா இமேஜினரி பார்ட்டு எக்ஸு. ஸோ ஐஇசட்டோட வெர்டிசஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இசட் ப்ளஸ் ஐஇசட். ஸோ இதுலேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணி பார்ப்போம். என்ன வருது? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஇசட். ஸோ ஐ இன்ட்டு இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ இந்த ஐயை திரும்பியும் உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட் இதை அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஎக்ஸ், ஐயும் ஐ ஸ்கொயர். ஸோ -1. ஸோ -ஒய். ஓகே தானே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்னன்னு எழுதினா போதும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் என்ன? இங்கே எக்ஸு -ஒய். ஸோ எக்ஸு -ஒய் வந்து ரியல் பார்ட்டு. ஸோ அதை வந்து ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இமேஜினரி பாயிண்ட் இருக்கலாம், இமேஜினரி பார்ட். ஸோ இமேஜினரி பார்ட் இங்கே என்ன இருக்குது? ஒய்யை இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி போட்டுக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு போட்டுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இசட் ப்ளஸ் ஐஇசட்டோட பாயிண்ட்ஸ், அதாவது வெர்டிசஸ் வந்து இதுதான். ஸோ 3 வெர்டிசஸ் நம்ம இப்போது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஒரு எழுதிக்கலாம். கிவன் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு by the vertices. என்ன வெர்டிசஸ்லாம் ஃபைன் பண்ணியிருக்கோம்? இசட்னா என்ன? எக்ஸ் கமா ஒய். நெக்ஸ்ட் ஐஇசட்னா என்ன? -ஒய் கமா எக்ஸ். அண்ட் இசட் ப்ளஸ் ஐஇசட்னா என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் -ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ், இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 50 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே தானா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு, இது மேட்ரிக்ஸில் போயிடுது. ஸோ ½ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் x1 y1 1, x2 y2 1, x3 y3 1. ஓகே, இதோட ஹோல் மாடுலஸ். இது வந்து படிச்சிருப்பீங்களா தெரியலை, தெரியாதவங்க படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோம் வெர்டிசஸ். கரெக்டாக 1 2 3. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? x1 y1, திஸ் இஸ் x2 y2. இதை வந்து இது வந்து x3, இது வந்து y3 அப்படின்னு எடுத்து இந்த பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணி நம்ம மேட்ரிக்ஸ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும்.
ஓகே, ஸோ இது வந்து ஃபார்முலா. இதோட வேல்யூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அதோட வேல்யூ தான் விச் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை எழுதி இந்த ஃபார்முலாவை எழுதி விச் இஸ் ஈக்குவல் டு 15 போட்டு ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன எழுதிக்கலாம், 1/2 மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு x1 y1 என்ன எடுத்திருக்கோம், xy. ஸோ xy1 நெக்ஸ்ட்டு x2 y2 என்ன இருக்குது, ஸோ -y x1 x3 y3 என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், x minus y x plus y1. ஓகே, இதோட ஹோல் மாடுலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் 15 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம், இந்த 1/2 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ 100 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை மேட்ரிக்ஸில் படிச்சிருப்பீங்க, R1 gives R1 + R2 - R3. அதாவது இந்த ரோவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ரோ 1 சேஞ்ச் பண்ணும்போது R1 + R2 - R3. அதாவது ரோ 1 நம்ம இப்போ இதையும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன, R1. ஸோ R1னா இதானே எக்ஸு, நெக்ஸ்ட்டு R2னா என்ன -y, நெக்ஸ்ட்டு -R3. ஸோ இதில் ஒரு மைனஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -x + y நமக்கு என்ன கிடைக்குது, கேன்சல் ஆகி 0. ஸோ இதை 0 ஆக்குறதுக்காக தான் இந்த ஸ்டெப். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஹாஃப் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போடுறேன், 100 ஆயிரும். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் 1 2 மாடுலஸ் இருக்கும். மாடுலஸ் ஆஃப் இப்போ இந்த டேம் நமக்கு என்ன ஆகிட்டு 0 ஆகிட்டு. அதே மாதிரி நீங்கள் இதை சால்வ் பண்ணாலும் இந்த டேம் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு டேம் வந்து 1 1 1 இருக்குது. இதில் கொண்டு போட்டு பாருங்கள், 1 + 1 R3 என்ன 1. ஸோ -1 1 1 கேன்சல் ஆகி பேலன்ஸ் 1 கிடைக்குது. ஸோ இதில் வந்து 1 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இதை செய்து தான் நமக்கு இந்த 1 இருக்குது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். x - y x + y 1 டபுள் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இங்கே போகும்போது நமக்கு 100 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வெளியே இருக்கக்கூடிய மாடுலஸை விட்டுருங்க. இப்போ உள்ளே வந்து டிட்டர்மினன்ட், அதாவது நம்ம மாடுலஸ் சொல்லிக்கலாம், இல்லைனா அதை எப்படி மேட்ரிக்ஸில் என்ன சொல்லுவோம், டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். டிட்டர்மினன்ட் இருந்தால் என்ன செய்வோம், இப்போ இந்த டேர்மை எடுத்து இதுவும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே 0 பண்ணும்போது இந்த டேர்மே 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் பண்ணும்போது இதுவும் 0 ஆயிரும். ஸோ என்ன செய்வோம், இந்த தேர்ட் டேர்ம் 1 இருக்கக்கூடிய டேர்மை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சைடில் இருக்க மாடுலஸ் எழுதிக்கலாம். ஸோ 0 × எனி டேர்ம் 0, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஆக்சுவலாக இது வந்து மேட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து இதை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம படிச்சுருக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதை நீங்கள் மேட்ரிக்ஸில் தான் படிக்கணும். ஓகே, ஸோ செகண்ட் டேர்ம் எடுக்கும்போது 0 × எனி டேர்ம் போட்டாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால நான் 0 போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் எடுக்கும்போது +1 × இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 1 எடுக்கிறேன். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை எப்படி போட்டுக்கலாம், மாடுலஸ் ஆஃப் -y x - y x + y. அப்புறம் இந்த க்ளோஸ்ட் இன்னொரு மாடுலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே 0 போயிடும். ஸோ இந்த ஒரு டேர்மும் நமக்கு மாடுலஸ்குள்ளே கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போது 1 × மாடுலஸ் ஆஃப் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் இதை வந்து என்ன செய்கிறேன், இந்த வெளியே இருக்கிற மாடுலஸ் அப்படி இருக்கட்டு. ஸோ இந்த மாடுலஸை சால்வ் பண்ணுறேன். ஸோ 1 × மாடுலஸை சால்வ் பண்ண என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இடையில ஒரு மைனஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு -y × x + y. ஓகே, இதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்வோம், இதை பண்ணுவோம், இடையில ஒரு மைனஸ் வரும். ஓகே, ஸோ x × x - y. ஸோ இது ஹோல் மாடுலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 போட்டாச்சு. ஸோ உள்ள சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். 1 × -y மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன கிடைக்குது நமக்கு, -yx - y². நெக்ஸ்ட்டு -x மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -x² மைனஸும் +xy. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ பார்த்தீங்கன்னா -xy + xy கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது, மாடுலஸ் ஆஃப் 1 ×
minus x square minus y square. So 1 எடுத்துக்கலாம், 1 into தானே, which is equal to 100. So which implies, so minus modulus of minus x square plus y square எழுதிக்கலாமா, equal to 100. which implies நமக்கு தெரியும் டிட்டர்மினண்ட், அதாவது மாடுலஸ்குள்ளேருந்து மைனஸ் வேல்யூ வெளியே எடுக்கும்போது அது வந்து அப்சல்யூட் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும். ஸோ மாடுலஸும் போயிடும் மைனஸும் போயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ரூட் ஆஃப் x square plus y square equal to root 100. Okay, so which implies